எலெக்ஷன்ல உங்க சப்போர்ட் யாருக்கு? டிஎம்கே, ஏடிஎம்கே, டிவிகே, என்டிகே யார் ஆட்சி பண்ணா நல்லா இருக்கும்? எங்க சப்போர்ட் எல்லாமே டிவிக்கே தான். எதனால? எப்ப பார்த்தாலும் வந்தவங்களே வரக்கூடாதுன்னு யாராவது புதுசா ஆட்சி நாங்க எதிர்பார்த்துட்டு இருக்கோம். உங்க சப்போர்ட் 26 எலெக்ஷன் டிஎம்கே, ஏடிஎம்கே, டிவிகே, என்டிகே யார் ஆட்சி பண்ணா நல்லா இருக்கும் நினைக்கிறீங்க? இல்ல ஒரு சேஞ்ச் வந்தா நல்லா இருக்கும். ஆனா டிஎம்கே ஏடிஎம்கே வேணா, ஒரு சேஞ்ச் வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பட் டிவிக்கே வந்தா நல்லா இருக்குமா அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. என்ன வேணா நடக்கலாம். நீங்க யாரை எதிர்பார்க்குறீங்க? சேஞ்சா சீமான் இருக்காங்க, விஜய் இருக்காங்க. சேஞ்சா ஆக்சுவலி வந்தா சீமானோ இல்ல விஜயோ வந்தா இப்ப இருக்க மாதிரி இருக்காது, நிறைய சேஞ்சஸ் வரும். ரியலி வாட் பீப்புள் வாண்ட் அது நடக்கும் அப்படின்னா விஜய் வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். எதனால விஜய்? இது வரைக்கும் அவர் வந்தது இல்ல, வந்தா என்ன பண்ணுவாருன்னு தெரியல. ஸோ ஒரு சான்ஸ் தானே, நியூ சான்ஸ். சேஞ்ச் பண்ணி இதுக்கு முன்னாடி யாருக்கு போடுறீங்க? இதுக்கு முன்னாடி ஃபேமிலி வைஸ் பார்த்தா நான் டிஎம்கேக்கு போட்டிருக்கேன், ஏடிஎம்கே போட்டிருக்கேன், சீமானுக்கு போட்டிருக்கேன், கமல்ஹாசன் வந்தப்போ கமல்ஹாசனுக்கு கூட போட்டிருக்கேன். எப்பவுமே நம்ம யங்ஸ்டர்ஸ் வந்து என்ன எதிர்பார்ப்பாங்க யூஸ்வலா, இதுக்கு முன்னாடி உள்ளது நல்லா இல்லை, ஸோ நெக்ஸ்ட் வரவங்க ஏதாவது புதுசா பண்ணுவாங்களா அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்றதா. We don't know what will happen. 26 எலெக்ஷன்ல உங்க சப்போர்ட் யாருக்கு? டிஎம்கே, ஏடிஎம்கே, டிவிகே, என்டிகே? நம்ம டிவிகேக்கு தளபதி வந்து அவரோட ஃபீல்டை விட்டுட்டு மக்களுக்கு ஒரு பணி செய்யணும்னு வராரு. ஸோ அவரை ஆதரிக்கிறதை விட்டு நம்ம வேற யாரை ஆதரிக்க போறோம்? இதனால எல்லாரும் கொள்ளையடிச்சிட்டு இருக்காங்க. தளபதி அவரோட சொத்துக்களையே வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்காக இன்வெஸ்ட் பண்ணி எலெக்ஷன்லாம் இது பண்ணி பெரிய கட்சி ஆரம்பிச்சு கேம்பெயின் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அவருக்கு தானே நம்ம சப்போர்ட் பண்ணணும். ஸோ நம்ம மக்களை வந்து பார்த்தீங்கன்னா டிவிகேக்கு சப்போர்ட் பண்றது தான் கரெக்ட். எங்க சப்போர்ட் டிவிகேக்கு தான், தளபதிக்கு தான். இதுக்கு முன்னாடி யாருக்கு போட்டீங்க? இதுக்கு முன்னாடி போன எலெக்ஷன் சீமானுக்கு தான் போட்டேன். இந்த டைம் டிவி. இந்த டைம் டிவி. சரி. சோ நீங்க 26 எலெக்ஷன்ல உங்க சப்போர்ட் யாருக்கு? எப்பவுமே டிவிக்கே தான். எதனால? எங்க அண்ணன் அவரை தாண்டி நாங்க வேற யாருக்கு போடுவோம்? எப்பயுமே நாங்க ஆல்வேஸ் விஜய் ரசிகர், அதனால டிவிக்கேக்கு தான். இதுக்கு முன்னாடி யாருக்கு போட்டீங்க? இதுக்கு ஃபர்ஸ்ட் ஓட்டு இப்பதான். இதுக்கு முன்னாடியே போடணும், நான் யாருக்கும் போட பிடிக்காதனால ஓட்டர் ஐடி எடுக்காம இப்பதான் எடுத்து போட்டுற போறேன். சரி, ஓகே. 26 எலெக்ஷன்ல உங்க சப்போர்ட் யாருக்கு? டிஎம்கே, ஏடிஎம்கே, டிவிகே? சப்போர்ட்ன்றதோட அந்த நேரத்துக்கு என்ன ஐடியா வருதோ பண்ணிக்குவாரு தான். உங்களுக்கு யாரு, நீங்க யாரை எதிர்பார்க்குறீங்க? யாரு வராங்களோ இல்லையா, எப்படி இருந்தாலும் எல்லாம் டிஎம்கே தான் சொல்லுவாங்க, டிஎம்கே தான் வரும். அவங்களோட உங்களுக்கு என்ன தோணுதுன்னு டிஎம்கேன்னு வச்சுக்கோங்க. எதனால? எதனாலன்றதோட அப்படியே போட்டு பழகியாச்சு, அப்படியே இருக்கட்டும், அவ்வளவுதான். சரி, நீங்க என்ன உங்க ஆதரவு யாருக்கு? சட்டமன்ற தேர்தல் திமுக, அதிமுக யாராச்சும்? சீமான். சீமான். எதனால? இதனால அவர் கொஞ்சம் நல்லா இல்லை, அதனால நமக்கு அதான் எப்பயுமே சீமான். சரி, நீங்க உங்க ஆதரவு யாருக்குன்னா? யார் வேணாலும் வரலாம், வர்றவங்க நல்லவங்க தான் இருக்கும். திமுக, அதிமுக அப்படி நான் யாருன்னு சொல்ல முடியாது. எனக்கு தெரிஞ்சது பொதுவாக வர்றவங்க நல்லவங்களாம் இருக்கணும், நல்லா எல்லா மக்களுக்கு செய்யணும். சரி, செலெக்ஷன் வருது இல்லை, இப்போ அதில் உங்க சப்போர்ட் யாருக்கா இருக்கும்? டிஎம்கே, ஏடிஎம்கே, டிவிகே, விஜய், என்டிகே, சீமான் யார் ஆட்சி பண்ண நல்லா இருக்கும் நினைக்கிறீங்க? யார் ஆட்சி பண்ண நல்லா இருக்கும் நினைக்கிறீங்க? டிவிக்கே. எதனால? விஜய் பிடிக்கும், அதனால சொல்றோம். சேஞ்ச் இருக்கு. சேஞ்ச் நான் வந்தா மக்களுக்கு நல்லது செய்வாருங்கிற எதிர்பார்ப்புல நாங்க சொல்றோம். இதுக்கு முன்னாடி யாருக்கு போட்டுருக்கீங்க? இதுக்கு முன்னாடிங்களா அம்மாக்கு போட்டுருக்கோம். இந்த டைம் விஜய். ஆமா. நீங்க டிஎம்கே, ஏடிஎம்கே, டிவிகே, என்டிகே யார் ஆட்சி பண்ண நல்லா இருக்கும் நினைக்கிறீங்க? உங்களுக்கு ஆதரவு யாருக்கு? டிஎம்கே தான். எதனால? எதனான்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் சொல்றது, முன்னாடி பார்த்த எலெக்ஷன் வந்து நம்ம கொஞ்சம் நமக்கு வந்து உதயநிதி ஸ்டாலின் வந்து பண்றாப்பல்ல, அதெல்லாம் எனக்கு பிடிச்சிருக்கு. எதுக்கு முன்னாடி யாருக்கு போட்டீங்க? டிஎம்கே தான். எப்பவுமே டிஎம்கே. சரி, உங்க சப்போர்ட் யாருக்கு? டிஎம்கே, ஏடிஎம்கே, டிவிகே, என்டிகே யார் ஆட்சி பண்ண நல்லா இருக்கும்? டிஎம்கே ஃபர்ஸ்ட் எனக்கு ஏடிஎம்கே தான் எனக்கு இதா இருந்துச்சு. ஜெயலலிதா மாத்த பிறகு எனக்கு எதுவும் இது இல்லை. அப்புறம் டிஎம்கேக்கு போட்டேன். விஜய் வந்தா நல்லா இருக்கும்னு தோணுது, பாப்போம். அப்பங்க திடீர்னு மைண்ட் செட் மாறும்ல, யாருக்கு என்னன்னு தெரியல. எனக்கு இப்போதைக்கு ஐடியா இல்லை, யாரு என்னன்னு முடிவு பண்றது இல்லை. அப்ப எலெக்ஷன் டயத்துல யோசிச்சுக்கலாம். சரி, உங்க சப்போர்ட் யாருக்கு? டிஎம்கே, ஏடிஎம்கே, டிவிகே தான், எப்பவுமே டிவிகே தான். அவர் வந்தா நல்லா இருக்கும், அவர் வந்தா நல்லா இருக்கும். இதுக்கு முன்னாடி யாருக்கு போட்டீங்க? இதுக்கு முன்னாடி நான் வந்து ரெட்டாலிக்கு போட்டு இருந்தேன்,
இப்போ வந்து டிவிக்கு தான் போடுவேன். வீட்டில் வந்து என் ஒய்ஃபாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் டிவிக்கே தான், எப்போவுமே டிவிக்கே தான். ஏடிஎம்கே டிவிகே என்டிகே யார் ஆட்சி பண்ணா நல்லா இருக்கும்? ஏடிஎம்கே தான். ஏடிஎம்கே எதனால? எதனாலனா அவங்க இருக்கும்போது எந்த பிரச்சனையும் இருக்காது. மனுஷனுக்கு எந்த ஒரு அதாவது சில விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் சப்போர்ட் வந்து கொஞ்சம் இருக்கும். ரூலிங் பார்ட்டி சப்போர்ட் அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்காது. சில இடத்துல பஞ்சாயத்து பண்ணுறது, சில இடத்துல கட்ட பஞ்சாயத்து பண்ணுறது, சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது. நிறையா சொல்லிட்டு தான் வரிசையாக போயிட்டு இருக்கலாம். மெயினான வந்து ஏடிஎம்கே வரணும்னு ஆசைப்படுறோம். இதுக்கு முன்னாடி யார் இருக்கும்? ஏடிஎம்கே தான். ஏடிஎம்கே போட்டிருக்கோம், டிஎம்கேக்கும் ஒரு தடவை போட்டிருக்கோம். இதான் மேம். சரி, ஆதரவு யாருக்கு இருக்கும்? திமுக, அதிமுக, விஜய், தாவேகா, நாம் தமிழர், திமுக யார் ஆட்சி பண்ணா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? இது யார் ஆட்சி பண்ணா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? இதை நான் எதையுமே சொல்லி நான் வம்புல மாட்டிக்கிற மாதிரி இல்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா, மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு. மக்கள் வந்து யாரை நல்லவன் நினைக்கிறாங்களோ அவங்களை பொதுவாக தேர்ந்தெடுக்கட்டும். யாருக்கு நான் எதுவும் பேசி கோச்சிக்காம ஆன்சர் சொல்லவேன்னு அது விரும்பல. நீ கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. அவர் சொல்லுவார். அவரும் சொல்ல மாட்டான். அதே எலெக்ஷன்ல உங்க சப்போர்ட் யாருக்கு? டிஎம்கே, ஏடிஎம்கே, டிவிகே, என்டிகே யார் ஆட்சி பண்ணா நல்லா இருக்கும்? எங்க சப்போர்ட் எல்லாமே டிவிக்கே தான். எப்ப பார்த்தாலும் வந்தவங்களே வரக்கூடாதுன்னு யாராவது புதுசா ஆட்சி நாங்க எதிர்பார்த்துட்டு இருக்கோம். கண்டிப்பா அதனால டிவிக்கே தான் எதிர்பார்க்கிறோம். சும்மா மாற்றம் வரணும், மாற்றம் வந்து ஏதாவது நடக்கணும். எங்க சைடு எல்லாம் எங்க வீட்டுல 4 ஓட்டுனா எல்லாமே டிவிக்கே தான். இதுக்கு முன்னாடி யாருக்கு? இதுக்கு முன்னாடி எங்க அப்பா எப்ப பார்த்தாலும் அந்த காலத்து தலைவர் மாதிரி சூரியனுக்கு தான் குத்தணும், சூரியனுக்கு தான் குத்தணும்னு. அப்ப நமக்கு விவரம் தெரியல, அவர் பேச கேட்டு குத்துவோம். இப்பெல்லாம் நாங்க தெளிவா இருக்கோம். அதனால இந்த வாட்டி சூரியனு, ரெட்டை இலை இதெல்லாம் வேலை இல்லைங்க. செய்தாரோ செய்யலையோ புதுசா வந்து ஏதாவது எதிர்பார்க்கலாம்ல, புதுசா என்னதான் செய்யறாங்கன்னு பார்க்கலாம் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. டிவிக்கே தான் எங்க சைடு எல்லா ஓட்டுமே டிவிக்கே தான். விஜய் எதனால? பிடிக்கும். அவர் வந்து நல்லது கொஞ்சம் செய்வார் நம்பிக்கை. இதுக்கு முன்னாடி யாருக்கு போடுறது? இதுக்கு முன்னாடி நான் போட்டதில்லை யாருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் விஜய்க்கு தான் போடுறேன். ஏடிஎம்கே, டிவிகே, டிவிக்கு தான் டிவிகே எதனால? பிடிக்கும், அவ்வளோதான், ரசிகர் தான். இதுக்கு முன்னாடி யாருக்கு போட்டீங்க? இதுக்கு முன்னாடி டிஎம்கே தான். இந்த டைம் டிவிகே. டிவிக்கு சரி, டிஎம்கே, ஏடிஎம்கே, டிவிகே நம்மளோட சப்போர்ட் எப்பவுமே டிஎம்கே தான். எதனால? நம்ம வந்து ஆட்சி நல்ல ஆட்சியாக போயிட்டனால நம்ம டிஎம்கே தான். நம்ம எப்பவுமே அதனால நம்ம டிஎம்கே தான். எப்பவுமே டிஎம்கே தான். எப்பவுமே டிஎம்கே தான். நம்ம எப்பவுமே டிஎம்கே தான். ஆரம்பத்தும் டிஎம்கே தான். ஆமாம், நல்ல ஆட்சி நல்லா போயிட்டனால ஏடிஎம்கே தான் ஆதரவு. எதனால அவங்களுக்கு வந்து எல்லாம் ஃப்ரீன்னு சொல்லிட்டு எல்லாம் விலைவாசி எல்லாம் கூடிதாங்க இருக்கு. வந்து கரண்ட் இது 100 யூனிட் இருந்தாங்க. 100 யூனிட் போனால் அவங்களுக்கு வந்து காசு எப்படி எவ்வளோ வருது? ஒரு 100 யூனிட்டுக்கு 110 ரூபான்றாங்க. ஒரு 200 போனால் 310 ரூபா ஆகுது. 2 மாதம் ஒரு மாதம் ஆக்குனா நல்லா இருக்கும். ஜனங்களுக்கு வந்து சௌகரியம் பண்ண மாட்டேங்கிறாங்க. விலைவாசி கூட இருக்குது. எங்கே பார்த்தாலும் சரி கொள்ளை அதான் நிறைய நடக்குது. இது மாதிரி திமுக தான் போட்டேன். இப்போ ஒன்றும் திமுக போட்டு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. வியாபாரம் பஜாரில் இல்லை, யாருகிட்டே காசு இல்லை. ஃப்ரீ கொடுக்குறோம் என்ன இருக்குது? யாருமே ஃப்ரீயில் ஏற மாட்டேங்கிறாங்க. சீக்கிரம் போகணுன்னு காசு கொடுத்தா ஏறுறாங்களே. ஃப்ரீ பஸ்ஸும் கரெக்டாக நிற்க மாட்டேங்குது. இங்கே நிற்கிறா அங்கே போய் நிற்கிறாங்க. இப்போ எல்லாம் ஓடுறாங்க, திட்டுறாங்க ஜனங்க. ஃப்ரீ கொடுக்காம சாதாரண இருந்தால் எல்லாமே நல்லா, எல்லாத்துக்கும் நல்ல காசு நல்லா புழக்கம் இருக்குது, நல்ல வியாபாரம் இருக்கும். ஃப்ரீ கொடுத்ததுனால எல்லாம் இருந்துச்சு. எனக்கு என்ன ஏதாவது ஃப்ரீ கொடுப்பாங்க அதான் எதிர்பார்க்க வேண்டிய அவங்க யோசனை பண்ண மாட்டேங்கிறாங்க. நீங்க யார் ஆட்சி பண்ணா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? டிஎம்கே ஆட்சி பண்ணால் நல்லா இருந்தது. டிஎம்கே எதனால? ரொம்ப சலுகைலாம் பண்ணியிருக்காரு. ஏடிசிக்கு இப்போ ஃப்ரீ பஸ்ஸை எல்லாம் கொடுத்துருக்காங்க. பண்ண விவசாய மக்களுக்கெல்லாம் நல்லா செய்கிறாரு. எப்பவுமே டிஎம்கே தான். டிஎம்கே வரும்னு நினைக்கிறேன், ஆனால் நம்ம கையில் இல்லை. நீங்க யாருக்கு போடுவீங்க? நான் டிஎம்கே. சரி.